அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை பற்றி இப்படி சொல்வாரா? உடனே புது ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறான். அப்போ சாத்தான் என்ன சொல்கிறான்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலை கொடுத்துருவான். இதுதான் இங்கே மனுஷனோட சீக்ரெட்டு. இதை கண்டுபிடிச்சிருக்கான் அவன், பிசாசு. தோல்னா நீ கொட்டி கஷ்டப்பட விட மாட்டேன். இப்போ தோலுக்கு பாலா, இப்போ யார் ஒரு தோல் பாலா உன் பொண்டாட்டியோட தோலோ உன் பிள்ளையோட தோலோ விட்டு கொடுத்துருவேன். இப்படி தான் அவன் கணக்கு போடுறான். யாரை வேணா விட்டு கொடுத்துருவேன். ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துருவான். பிசாசு எப்படி கணக்கு போடுறான் பாருங்க. ஆனாலும் நீர் உமது கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் வலிக்கும். பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க டீமனாலஜி பற்றி சொல்லிக் கொடுங்கன்னு. இதுதான் டீமனாலஜி. வாட் த டீமன்ஸ் டூ, அவன் கீழே இருக்கிற அவன் தூதர்கள், பிசாசோட தூதர்களும் அவனுடைய அதோட குட்டி தூதர்களும் என்ன பண்ணும்? அவங்க ஒரு கமாண்ட் கொடுப்பான், டேய் அவனை போய் அட்டாக் பண்ணிடா அப்படின்னு. நேரம் அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ அப்போ முகத்துக்கு முகதாக உபை தூஷிக்கானோ பாரும், வள்ளியில் கத்திடுவோம். இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒன்று செய்வோமா? ஒரு சின்ன உபத்திரம் வந்துச்சுன்னா நம்ம ஐயோ அம்மா கத்தாவே என்னை கைவிட்டீங்களே உங்களை துரோகி, அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு இதுதான் நடக்குது. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் விட்டுடு, பிராணனை தொட முடியாது. இப்போ இந்த மாதிரி உபத்திரம் போட்டது அவனும் கிடையாது. ஏசுநாதருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவன் தான். பிராணனை மாத்திரம் விட்டுடு, ஏனென்றால் அவனை குறித்ததான திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன், அந்த திட்டம் நிறைவேறப்பட வேண்டும். உடனே புறப்பட்டு போயிட்டான். அங்கேருந்து ட்ராவல், தேர்ட் ஹெவன்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டான். புறத்தங்கி யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொரும்பு, அதாவது சோல்ஸ் கிரவுன் ஆஃப் த ஹெட் டு சோல்ஸ் ஆஃப் த ஃபீட், அவனை கொடிய பருக்களால் பாதித்தான். அவனுக்கு அரிப்பு தாங்க முடியல. நமக்கு சாதாரண ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துவோம். இப்போ என்ன பண்ணுறான்? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி மாத்திரான். இப்போ எல்லாமே அவன் கண்ட்ரோல் வந்துடுச்சு. இப்போ அவன் யூஸ் பண்ணுற வெப்பன் யார்? அவன் பொண்டாட்டி. அங்கே இது பாட்ட உடனே ஏதேன் தோட்டத்துக்கு போயிடணும். அங்கேயும் ஆதாமுக்கு அவன் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி பொம்பளை தான், அந்த அவன் சம்சாரத்தை. இங்கே அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்? அந்த அம்மாவை கூப்பிட்டு சும்மா இந்த பார்த்தா அவள் வாயிலிருந்து வார்த்தைகளை வர வைக்கிறான். என்ன சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறாயோ? என்னையா உன்னோட உத்தமத்திலேயா நீ உறுதியா நிற்கிற? பேசாம செத்து போயிடு. அப்ப செத்து போறதுக்கு ரூட் என்னது? தேவனை தூஷித்து. இந்த காம்படிஷன் உனக்கு எதுக்கு? மேலே 2 ஃபிகர்ஸ் சண்டை போடுதுங்க, உன்னை வச்சு விளையாடுறாங்க. நீ பேசாம என்ன பண்ணிடு? சாத்தான் பக்கம் சாஞ்சிரு. இதை யார் சொல்றது? தேவனை உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறோம், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எந்த பொண்டாட்டியா சொல்வாளா? சொல்லியிருக்கா.
இன்னமும் சொல்கிறாளுங்க, பேசாம போய் தொலையா, இந்த காலத்து போக முடியாது இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க. சாரி, பெண்களை நான் தவறாக மதிக்கிறத ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுறேன். அப்போ அந்த அவன் சொல்கிறான் பைத்தியக்காரின்றான். தேவன் கையிலேருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? இங்கே தேவனே வரல பிக்சரில். இப்போ யார் வந்து தீமை பண்ணுறது? பிசாசு. இது பத்தாத வரைக்கும் மென்டல் டார்ச்சர் கொடுக்கும்படி 3 பேர் அனுப்பிச்சாங்க. 3 பேர் வந்தாங்க. அவங்க மாறி மாறி டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் உண்மையாக இதை யோசனை பண்ணி பார்த்தேன். அவன் நொந்து நூடுல்ஸாக போய் ஒன்றுமே இல்லாமல் இருப்பான். பிள்ளைங்களும் போச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ அலப்புகிற தேற்றரவாளர்கள் அவங்க 3 பேரும் வந்து பிச்சு பிச்சு தேவனுக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசி அதுவும் அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னாருன்னு யோசனை பண்ணி பாருங்கள். கடைசி அதிகாரத்தில் பாருங்கள், ஏழாவது வசனம் 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியானை எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் வருது. இவனுங்க ஆறுதல், இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் ஆறுதல் சொல்கிறேன்னு கிளம்பிடுறது. என்ன நடந்ததுன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆறுதல் சொல்ல நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இவங்க கர்த்தருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஏதோ பேசி என்ன பண்ணுறாங்க? மாட்டிக்கிட்டானுங்க. யார்? அவர்கிட்டே மாட்டிக்கிட்டானுங்க. கர்த்தரை பற்றி பேசும்போதே நிதானமாக பேசு. இதுதான் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு. கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், இயேசுவை பற்றி தெரியும். அன்றைக்கி கூட ஒரு ஆள் நம்ம பாஸ்டரில் ஒரு ஆள் இயேசுவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு கை தூக்குறாங்க. தூக்கி இந்த மாதிரி ஆட்களை நினச்சா எனக்கு பாவமாக இருக்கும். இதை பற்றி என்னென்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸு தான் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட மூவ் பண்ண கர்த்தர் ஒவ்வொரு இதெல்லாத்துலேருந்து தான் காப்பாற்றுறாரு இயேசுவை பற்றி உனக்கு எத்தனை உலக ரட்சகர். எனக்கு உனக்கு ரட்சிப்புனா உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே என்ன சொன்னார்? என் பிள்ளைக்கு பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, எப்படி ரட்சித்தாருன்னு சொன்ன? உனக்கே புரியலையப்பா. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது அப்படி பண்ணிட்டாங்க. அப்ப உனக்கு இயேசுவை பற்றி தெரியல. நீ மத ரீதியாக இயேசுவை பற்றி தெரிந்து வச்சிருக்கிற, உண்மையாக உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் தெரியல. That's the reason we need Jesus every moment, every day, every moment, every second. We need Jesus in our life. Because He not only does everything, saves, He protects us. ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல என்ட்ரி போட முடியாது. நம்ம தான் டோர் ஓப்பன் பண்ணி கொடுப்போம் பிசாசுக்கு. ஓப்பன் பண்ணால் அவனோட புதுருவோம். ஜாக்கிரதையா இருங்க. இப்போ now let us come back to உபாகமம். கர்த்தர் நம்மை சோதித்து அறிவார். நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது. அண்ட் இப்போ யோபனோட இருதயத்தில் அவர் உத்தமன் திருப்பி சொல்கிறாரு.
அவன் எத்தனையோ பாடுகளுக்கு போயிட்டு வந்த பிறகும் கர்த்தர் அவனை உத்தமன், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனும் மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்மளை பற்றி என்ன சொல்றாரு? இப்போ உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு உன்னை 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி வந்த வழியை நினைப்பாயாக. யோசனை பண்ணு. யோபு உட்காந்து யோசனை பண்ணுவாங்க. அந்த யோசனை பண்ணனால்தான் அந்த புக்கு வந்தது. யோபு யோசனை பண்ணினால்தான் என்னடா நான் பண்ணிட்டோம் அப்படின்னு பண்ணனால அந்த யோபுன்ற புஸ்தகம் வந்தது. இல்லாட்டி வந்திருக்காது. நம்மளுக்கும் தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஏதோ உடட்டி கொட்டிட்டு இருப்போம். கர்த்தருடைய ஞானம் நம்மளுக்கு புரியாது. அவர் ஞானத்தில் அதிகமானவர். அவரை நம்பி நம்ம போயிட்டோம்னா அவர் என்ன வச்சாவது காப்பாற்றுவார். ஏதாவது ஒன்று வச்சு காப்பாற்றுவார். இந்த நம்பிக்கை தான் இட்ஸ் கால் ஃபெய்த். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். தானியல்கிட்ட சொல்கிறார். தானியலோட சம்பவத்தை சொல்கிறாங்க. சிங்க கபில போடுறாங்க. தானியலை கேட்குறாங்க, உன்னை தேவன் தப்பிப்பாரா? அவர் தப்பிப்பார். தப்பிக்காம இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அவங்க 3 பேரும் தப்பிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் செய்ய மாட்டேன். தானியலை கேட்குறாங்க. டாரியஸ் கேட்குறான், தானியலே உன் தேவன் உன்னை தப்பிச்சாரா? எஸ். எல்லா இதையும் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு. ட்ரமண்டஸ் ஃபெய்த். இதெல்லாம் படிக்கிறோம். நம்ம யாரையாவது தூக்கி கொண்டு போய் சிங்க கூண்டில் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு உலகத்தில் இந்த விசுவாசம்ன்றது ரொம்ப தேவைப்படுது. இல்லாமல் தான் இன்னைக்கு இவ்வளோ அடி. என் எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன். என் வேலையை, என்னுடைய கையின் காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் பார்த்து அவர் செய்வார். செய்கிறார். சும்மா உட்கார முடியாது, செய்யணும். நம்ம வேலையை செய்யணும். இல்லாட்டி அவனுக்கு பெருகிருக்காது சம்பத்து. யோபுக்கு பெருகிருக்காது. அவ்வளோ பெருசுக்கு காரணம் அவன் வேலை செய்தான். ஆனால் கர்த்தர் அதை பெருக பண்ணினான். யூ ஸ்டார்ட் டூயிங் இட், ஹீ வில் மல்டிப்ளை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தரோட மூவ் பண்ணும்போது we should know about the Lord God. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ பசி இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். பசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை. இப்போ அவனுக்கு பசி 40 வருஷம் வனாந்தரத்தில் உட்காந்துருந்தாங்க, சாப்பாடு கிடையாது. அவன் சொல்கிறான், நான் கீரை கொலை இது சாப்பிடல, நான் இது சாப்பிடல, மட்டன் சாப்பிடல, இது சாப்பிடலன்னு நானுங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? தூதர் அப்பத்தார் போச்சுட்டார். அதில் எல்லாமே இருந்துச்சு. எல்லா விட்டமின்ஸும் கரெக்டாக தான் இருந்துச்சு. 40 வருஷம் நல்லா வந்துட்டானுங்க. எவனால ஒருத்தனுக்கும் கண்ணு போல, காலு போல, எதுவும் போல. டாக்டரும் இல்லை. டாக்டர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா புத்திரனை சிருஷ்டிக்கிறது போல கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். தப்பு பண்ணும்போது அடி விடுவோம். தப்பு பண்ணும்போது அடி வாங்காமல் வளர்கிற பிள்ளைகள் தரித்திரமாய் போவார்கள். உன் பிள்ளையை அடி, அவன் சாகான். நீ அவனை தப்பரா வளர்த்தினா அவன் மூடனாவான், அவன் அழிந்து போவான். அந்த இரத்த பழி உன் மேலே வரும். தேவஜனமே, முடிக்கிறேன். கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளுங்கள்.
முழங்கால் போட்டு அவரை தேடுங்க. ஆண்டவரே, ஐ நீட் யூ, ஐ நீட் யுவர் ப்ரெசன்ஸ். மோசே கேட்டார் அது மாதிரி, ஐ நீட் யுவர் ப்ரெசன்ஸ், ஐ நீட் எவ்ரி திங் ஃப்ரம் யூ, ஐ நோ ஐ கான்ட் டூ எனி திங், ஹெல்ப் மீ டூ எவ்ரி திங். டுடே வேலைக்கு போகிறவங்க, இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், என் வேலையை நான் சரியாக செய்வதற்கு பலனை தாருங்க. நான் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாருங்க. பிகாஸ் விதவுட் யூ ஐ கேன் டூ நத்திங். இயேசு சொன்னார், என்னை இன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஃபெய்த், தட் இஸ் ஃபெய்த். டிபெண்டிங் ஆன் காட் இஸ் ஃபெய்த். That doesn't mean we can keep quiet. இல்லை, we have to involve Jesus in everything. You can do nothing. என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இந்த வசனம் நமக்குள்ளே போகும்போது என்ன சொல்லணும்னா, ஐ நீட் ஜீசஸ் ஃபார் எவ்ரி திங், பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங். இஃப் ஐ வாண்ட் டு இட் டு பி சக்ஸஸ்ஃபுல், ஐ நீட் ஜீசஸ். புரியும் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வசனத்தை தியானித்தோம். இது அநேக மக்கள் கேட்பாங்க. அவங்கள எல்லாரையும் தொடுங்க, அவங்க இருதயத்தில் தொடுங்க. ஒவ்வொருவரும் பற்றி அறிந்து கொள்ளணும். இந்த தேவனாய கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. கர்த்தரை உங்களை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள, உமது வழிகளில் நடக்க, இயேசுவை எப்பொழுதும் எங்களோடு வைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.